இந்த மகாவதார் அறக்கட்டளைக்கு மாபெரும் நன்றி. பத்ரி சார் அவர்களுக்கு நன்றி, ரங்கநாதன் சார் அவர்களுக்கு நன்றி, திரு பாணியப்பன் சார் அவர்களுக்கும் நன்றி. இங்கு அமர்ந்து இந்த தியான வகுப்பில் பங்கு பெறும் அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். ஆனா நம்மை இந்த நிலைக்கு கொண்டு உட்கார வச்சு நம்ம உருவாக்கிய நம்ம தாய் தந்தையருக்கு ஒரு நன்றி சொல்லணுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதனால ஏன்னா இந்த சமூகத்துல இன்னைக்கு தாய் தந்தையரை பத்தி கவனிக்கிற தன்மை மிக குறைஞ்சு போயிடுச்சு. அதனால இதை நம்ம இதையும் ஒரு வார்த்தையாக சேர்த்துக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு சின்ன இடத்துக்கு போன ஒரு கோயில்ல அவர் ஒரு பெரிய அன்னாபிஷேகம் பண்றாரு. அவங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு, நான் அன்னைக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு அம்மா அங்க வீட்டுல இருக்கிறாங்க, அதாவது அவங்க தாய். ஆனா தாய் உடல்நிலை சரியில்லாம ரொம்ப வயதானவங்க, ஒரு 70 வயதை தாண்டியவர்கள். அவங்க பத்துங்கிறாங்க. ஆனா அங்க அன்னாபிஷேகம் பண்றாங்க, அவர் தாயை அங்க கவனிக்கல. அவங்கள நல்லா சுத்தம் பண்ணி அவங்கள ஒழுங்கா உட்கார வச்சு அவங்கள கவனிக்கல. அப்பதான் யோசித்தேன், சார் என்ன சார் இது, நீங்க இவ்வளவு பெரிய வளர்ந்துருக்கீங்க. ஏன்னா அவர் வறுமை நிலையிலிருந்து இவ்வளவு வளர்ந்துருக்கிறாரு. வறுமை நிலையிலிருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நிறைய பேருக்கு நல்லது செய்யறீங்க. உங்க தாயை இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்களே, இது எப்படி சார் நியாயம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இல்லை சார், சாரி சார், எனக்கு இன்னைக்கு தான் சார் நீங்க இது உணர்த்துறீங்க. ஆனா உண்மையிலே நான் எங்க தாய்க்கு நான் எதுவும் பண்ணல, அதான் குறை வைக்கல. பட் இருந்தாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில அவங்கள நான் கவனிக்கல. ஏதோ எங்க வீட்டுல எல்லாம் பாத்துக்குவாங்க, அதனால நான் கவனம் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாரு. அப்பதான் சொன்னேன், நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்க மேல ஒரு கேர் வைக்கணும். அதான் சார் நீங்க உங்க நன்றி. அதான் சார் நீங்க தாய்க்கு செஞ்ச நன்றி, தாய் நாட்டுக்கு செய்யற நன்றி. அப்புறம் நீங்க ஆன்மீகத்துக்கு செய்யற உதவியும் அதுதான் மிக முக்கியம். அதனால ஆன்மீகம் என்பது முதல்ல தாயை கவனிக்கிறவர் தான் ஒரு ஆன்மீகத்துல சிறந்து மேன்மை அடைய முடியும். அதனால தாயை கவனிக்காம ஒரு ஆன்மீகத்துல மேன்மை அடைய முடியாது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். அதனால இதுக்கு சொல்ல வர. சரி சார், இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா காது. அதுக்கு அதாவது எப்பவுமே நம்ம காதுன்னா காது அப்படின்ற மாதிரி இல்லை. இப்ப நம்ம என்ன பேசணும், யோகாவில் மனம், உடல், மூச்சு இதெல்லாம் ஒன்றிணைப்பது தான் யோகா. இந்த மூன்றையும் ஒன்றிணைத்தாதான் அது முழுமையடையும் அப்படின்ற மாதிரி நம்ம மேடம் அவங்க சொன்னாங்க. அதனால இப்ப நம்ம இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் காது. காது அந்த காது சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காது எந்த விதத்தில் நமக்கு பாதிப்படையுது. ஏன்னா வயதான காலத்துல காது நமக்கு கேட்கணும், 100 வயது ஆனாலும் காது கேட்கறது மிக முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு ஆனாலும் காது இப்படி சாட்சி கேட்கறாங்க, இப்படி கேட்கறாங்க. அப்போ இது காதை நம்ம எப்படி, காதனுடைய சக்தியை எப்படி டெவலப் பண்றது? ஒண்ணு காதுக்கு பாதிப்பு வருதுன்னா கோல்டு. இந்த கோல்டு சளி இதெல்லாம் நிறைய வராம பாத்துக்கணும். கோல்டு சளி வராமல் இருக்குதுன்னா நான் ஏற்கனவே நுரையீரலை பற்றிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். நுரையீரல் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுல சளி கோல்டுலாம் அதுல வந்துச்சு, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விதமா என்னன்னா பல்லு. ஏன்னா காது என்பது தலையினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்குது. அதனால காதை பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்க பல்ல பாதுகாக்கணும், கண்ணை பாதுகாக்கணும். இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் தலை சார்ந்த உறுப்புகளை பாதுகாத்தாதான் காதையும் நம்ம பாதுகாக்க முடியும். அதிகமான சத்தங்களை நம்ம கேட்கக்கூடாது. அதே மாதிரி காதுல குச்சி விட்டு, நிறைய பேருக்கு பழக்கம் என்னன்னா ஒரு குச்சி எடுத்து சும்மா அப்படி காதை விட்டு நோண்டுவாங்க. இதனால காது புண்ணாயிடும், இதனால சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மூக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு பழமொழியை நான் படிச்சேன் நான். அதாவது விட்டு கெட்டான் காது, உடாத கெட்டான் மூக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி பார்த்தேன் நான். விட்டு கெட்டான்னா காதுல குச்சி விட்டு துணி சுத்தியோ பஞ்சு சுத்தி விட்டு காதை கெட்டுக்கிறாங்க. ஆனா விடாத கட்டான் மூக்குன்றாங்க. அதாவது மூக்கு நிறைய அடைப்பு ஏற்படும் போதெல்லாம், சளி வரும்போதெல்லாம் ஒரு பஞ்சை அந்த முனக்குச்சியில சுத்திட்டு ஒரு நூல் போட்டு அதை கட்டிட்டு உப்பு தண்ணியில கல் உப்பு போட்டு அந்த தண்ணியில எடுத்து மூக்கு உள்ள இது வரைக்கும் போகும். அதாவது மூக்குனுடைய இந்த நெற்றி பகுதி வரைக்கும் அந்த குச்சி போகும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே விட்டு அதை கொஞ்சம் லைட்டா ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற மூக்குக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம். ஏன்னா அந்த அம்மா சொன்னாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மூக்கை கிளென்சிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற மெத்தட் எல்லாம் ரொம்ப ட்ரைனிங் வேணும். ஏன்னா அது நம்மளால செய்ய முடியாது. ஆனா நான் சொல்ற மெத்தட் எளிமையான மெத்தட். ஒரு குச்சி, அதுல ஒரு பஞ்சை சுத்தி, அது மேல ஒரு நூலை சுத்தமா சாவி தகுதி பாருமா, கவுத்தரமா கவுத்த அந்த மேல எடுத்துக்க. வெளியிடுமா, சாரி சார் ஒரு நிமிஷம். அதாங்க மேல போய் எடுத்துக்குமா, மேல இருக்கு அங்கதான் பாரு, அங்கதான். சார் உடனே சார் மேல குடிமுறை இருக்கிறாங்க அவங்க. சரி, அதனால அந்த குச்சியை பஞ்சு ஈர துணியை, அதாவது பஞ்சியை நினைச்சு உப்பு தண்ணியில நினைச்சு
அதை ஏற்கனவே குச்சியில வந்து நம்ம சுத்திக்கிறோம் பஞ்சை, அது மேல நினைச்சு இப்படி விட்டு நம்ம மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியே வந்துடும், மூக்கில் இருக்கிற அழுக்கு வெளியே வந்துடும். சரி சார், இப்போ இதோட நம்ம வந்து இது காது பிரச்சனை பற்றி ஒரு சின்ன இது பேசுறோம். அப்புறம் காது ஒட்டி நம்ம என்ன பண்றோம் பாருங்க, தலையை மசாஜ் பண்ணணும். நான் சொல்றது கவனிங்க. வலது கையை தலை மேல வச்சுங்க, இடது கையை பின் மண்டையில வச்சுங்க, இப்படி ஒரு சின்ன மசாஜ் இப்படி கொடுங்க. ஒரு சின்ன மசாஜ். அதே மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 3 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 முறை. ரைட். அடுத்து சைட்ல ரிலாக்ஸ். சைட்ல பாருங்க, சைட்ல வந்து இப்படி ஒரு 3 முறை, இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 முறை. இப்போ தலைக்கு நீங்க மசாஜ் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு இப்படி கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கண்ணுக்கு பத்திலாம் நான் சொல்லியிருக்கிறேன், அதனால கண்ணுக்கு ஒரு மசாஜ் சொல்லியிருக்கிறேன். ரைட்டு. அப்புறம் மூக்குக்கு இப்படி சொல்லிட்டீங்க, இதை இப்படி பண்ணுங்க. மூங்க, அதாவது இந்த ஆள்காட்டி விரல் வச்சு இந்த மூக்கை இப்படி மேல இப்படி தேய்ங்க. ரைட், மூக்கு. அப்புறம் வந்து பல்லுக்கு வந்து பாருங்க, பல்லு இந்த சைட்ல நான் பண்றது தெரியுதுங்களா? கீழ்த்தாடைக்கான ஒரு பயிற்சி இது. கீழ்த்தாடையான காது தொடர்புடையது, அதனால அந்த கீழ்த்தாடைக்கான ஒரு பயிற்சி கொடுக்கணும். நம்ம லெப்ட் ரைட்டு, லெப்ட் ரைட்டு இப்படி பண்றீங்க. இது காது. அதுக்கப்புறம் வந்து காதுக்கான சில பயிற்சிகள். அதாவது இந்த காதுனுடைய மடலை மேல் நோக்கி ஒரு 5 முறை இழுங்க, அந்த காதுனுடைய மடலை. அப்புறம் சைட்ல இழுங்க. அப்புறம் கீழ் நோக்கி இழுங்க, கீழ் நோக்கி காதுனுடைய முனைய லேசா, அதெல்லாம் ஒரு மசாஜிங், காதுக்கான ஒரு மசாஜிங். அதுக்கப்புறம் காதுனுடைய உள்பகுதியில இந்த ஆள்காட்டி விரல் வச்சு காதை நம்ம சாதாரணமா ஒரு இது பண்ற மாதிரி ஒரு தேய்ங்க. ஒவ்வொரு காதுனுடைய அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய விரலால் ஒரு மசாஜ் பண்ணுங்க. காதுனுடைய மைய பகுதியில ஒரு மசாஜ் பண்ணுங்க. அடுத்து சார் நம்ம முத்திரைக்கு வருவோம். அதாவது முதல்ல வந்து மகாசிரசு முதிரைன்னு ஒரு முதிரையை சொன்னேன் நான் உங்களுக்கு. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். மகாசிரசு முதிரை நுரையீரல் சம்பந்தமான பாதுகாப்புக்கு மகாசிரசு முதிரைன்னு ஒரு முதிரை சொல்லியிருக்கேன். மகாசிரசு முதிரை என்னன்னா சார், இந்த 5 விரல் பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். முதல், அதாவது சுண்டு விரல் வந்து நீர் சம்பந்தமானது. நீர்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நீர் தத்துவத்தை தொடர்புடையது. 2வது விரல் பூமி தத்துவம், நம்முடைய உடல் சம்பந்தமானது. நம்ம உடம்பு பூமியினுடைய தொடர்புடையது. 2வது மோதிர விரல். 3வது வந்து அதாவது என்ன சொல்றது, நடுவிரல். நடுவிரல் வந்து ஆகாயம், நம்ம உடல்ல இருக்கிற வெற்றிடம் தொடர்புடையது. காற்று இல்லாம வெற்றிடம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெற்றிடம், அதாவது மூளையில வெற்றி இருக்கிறது, இதயத்தில் வெற்றி இருக்குது, வயிற்றுக்குள்ள ஒரு வெற்றி, இந்த மாதிரி அங்கங்க எங்கெங்க வெற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வெற்றிடத்திற்கு தொடர்புடையது ஆகாயம், இந்த நடுவிரல். இது வந்து வாயு முதிரை, நம்ம மூச்சு காற்றினுடைய தொடர்புடையது. இது வந்து அக்னி, நம்ம உடல்ல வெப்பம், அதாவது கல்லீரல், நம்ம அதாவது வெப்பம் இருந்தால் தானே நமக்கு உடல் நல்லா இருக்கும். அதனால அந்த வெப்பத்தை தொடர்புடையதுதான் இந்த அக்னி. அதனால இந்த 5 விரலும் 5 தொடர்பு பஞ்சபூத சக்திகள் தொடர்புடையது. நம்ம மகாசிரசு முதிரை, முதல் முதிரை மகாசிரசு முதிரை. மோதிர விரலை உள்ள மடக்கிங்க, உள்ள மடக்கி அக்னியினுடைய அடியை தொடுதா பாருங்க. மோதிர விரல் அதாவது பூமி முதிரை, பூமி வந்து அக்னியினுடைய அடியை தொடுகிறது. அடியை தொட்டு வாயு ஆகாயம் இது ரெண்டும் தொடுது. சுண்டு விரல் நீட்டி இருக்கிறது, சுண்டு விரல் வந்து நீர் விரல் நீட்டி இருக்கிறது. நடுவிரல், நடுவிரல் என்பது ஆகாயம், ஆள்காட்டி விரல் அது காற்று, காற்று ஆகாயம் அக்னி இது மூன்றும் தொட்டு இருக்கிறது. மோதிர விரல் அதாவது பூமி விரல் வந்து அக்னியுடைய அடியை தொட்டு இருக்கிறது. நீர் விரல் வந்து நீட்டி இருக்கிறது. தெரியுதுங்களா? இதுல ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு 5 மூச்சு ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. சரி, ரிலாக்ஸ். அடுத்து சாதாரணமா ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு நிமிஷம், அதாவது அந்த மூச்சை கவனிங்க. சரி, ரிலாக்ஸ். ஏன்னா நம்ம நேரத்தை கருதி கொஞ்சம் நிறைய சொல்லணும். அதனால இதை வந்து நீண்ட நேரம் சொல்ல முடியாது. நீங்க வீட்டில் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. முதல் முதிரை மகாசரச முதிரை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சூன்ய முதிரை அப்படின்ற ஒரு முதிரை பார்க்குறோம். சூன்ய முதிரைன்னா என்னன்னா, ஆகாயத்தை உள்மடக்கி, ஆகாய விரல் நடுவிரல் நடுவிரலை உள்ள மடக்கிங்க. அக்கினி விரல் அத ஆகாய விரல் மேல நடுப்புற வைக்கிறீங்க. தெரியுதுங்களா சார்? நடுவிரல் உள்ள மடக்கிருக்கேன். நடுவிரல் அதாவது ஆகாய விரலை உள்ள மடக்கிறோம். மடக்கி அக்னியுடைய அடியை தொடுகிறோம். அக்னி அதன் மேல் அழுத்துகிறது. அக்னி அக்னி வந்து அதாவது கட்டை விரல், கட்டை விரல் நடுவிரல் மேல் அழுத்தி இருப்பதுதான் இது சாரி சூன்ய முதிரை. சூன்ய முதிரை, சூன்ய முதிரை. இந்த சூன்ய முதிரையில இதே மாதிரியான ஒரு மூச்சு பயிற்சி. ஒரு 5 ஆழ்ந்த மூச்சு இழுங்க. அதுக்கப்புறம் சாதாரண மூச்சுல ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து 2வது சூன்ய முதிரை. 3வது வந்து ஆகாய முதிரை. நடுவிரலும் நடுவிரல் முனையும் அக்னி விரலுடைய முனையும் தொட்டு இருப்பதுதான் ஆகாய முதிரை. இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன கல்லீரலுக்கு தொடர்புடையது அப்படின்னு சொன்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆகாய முதிரை பர்டிகுலரா கல்லீரலுடைய தொடர்புடையது. இப்போ கல்லீரல் வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம உடம்புல என்னென்ன பண்றதெல்லாம் நீங்க நிறைய தெரியும். அதெல்லாம் நிறைய பெரிய சப்ஜெக்ட், ரைட்? ஆகாய முதிரை. இந்த முதிரையில ஒரு 5 முறை மூச்சு ஆழ்ந்து உள்ளிடுங்க, வெளிவிடுங்க. ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்புறம் சாதாரண மூச்சுல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீங்க இது அதிகமா கூட செய்யலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது சண்முகி முதிரை அப்படின்ற ஒரு முதிரை. சண்முகி முதிரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது நுரையீரல் சம்பந்தமா பேசும்போது சண்முகி முதிரையும் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, இந்த விரலுடைய அமைப்பை கவனிங்க. சார் தெரியுதுங்களா சார்? எஸ் சார். இதுல ஒரு 5 மூச்சு ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளிவிடுங்க. இது வந்து மூக்கினுடைய மேல் பகுதி வாயு வழி வரைக்கும் அந்த அந்த விரல்கள் அமைப்பு அப்படியே கவனிங்க. 4 விரலும் முன்பக்கமா தொட்டு இருக்கிறது. பின்னாடி இருக்கிற இந்த விரல் காதினுடைய பகுதியை தொட்டு இருக்கிறது. காதினுடைய அந்த மெடல் சின்னது இருக்கு இல்லைங்களா, அது அதுல அழுத்தின்னு இருக்கும். கட்டை விரல் அக்னி விரல் வந்து காதினுடைய பகுதியை அழுத்தி இருக்க வேண்டும். இதுல ஒரு 5 முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. அப்புறம் இந்த காதை ஒரு கொஞ்ச நேரம் கவனிங்க, ஒரு நிமிஷம். இந்த அதுக்கு அடுத்த முதிரை வந்து மர்மரி பிராணாயாமம் அப்படின்ற ஒரு பிராணாயாமம். பாருங்க, மர்மரி பிராணாயாமம்னா அதாவது ஒரு வண்டு வந்து ரீங்காரம் பண்ற மாதிரி. அதாவது நல்லா கவனிச்சுங்க. இந்த வாயு விரல் அதாவது ஆள்காட்டி விரல காதினுடைய இந்த பகுதியை, காதினுடைய பாருங்க, காதினுடைய நடுப்புற உள்ளத்துவம் மூட தேவையில்லை. இத இந்த முனைப்பகுதியில வச்சுட்டு நல்ல ஆழ்ந்த மூச்சை உள்ளிடுங்க. ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்துட்டு அந்த மூன்ற சவுண்டோட வெளிவிடுறீங்க ஸ்லோவா.
இதுக்கு பேர் வந்து மர்மரி பிராணாயாமம்னு பேருங்க. இதை வந்து சாதாரண இப்ப நம்ம சுகாசனத்துல செய்யலாம். அர்த்த பத்மாசனம், அதாவது ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு செய்யறது உங்களுக்கு தெரியும், பத்மாசனம் அர்த்த பத்மாசனம். அர்த்த பத்மாசனத்துல செய்யலாம், பத்மாசனத்திலையும் செய்யலாம், வஜ்ராசனத்திலையும் செய்யலாம். இது அப்படி செஞ்சீங்கன்னா அதற்கு கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் பலன் அதிகமாகும். அதாவது சுகாசனத்தில் செய்வதை விட அர்த்த பத்மாசனம், பத்மாசனம், வஜ்ராசனத்துல செய்வதை விட அதிகமான செய்யும் போது அதிகமான பலன் இருக்கும் இந்த விஷயத்துக்கு. அதுக்கு அடுத்ததுங்க, அதாவது இன்னொன்று என்ன, இடது கையை வயிற்று மேல வச்சுங்க, வலது கைய இந்த காது மேல வச்சுங்க. காதுடைய பலத்துக்கு தான், காதை பத்தி தான் பேசிங்க நம்ம. இடது கை வயிற்று மேல வச்சுட்டு வலது கைய இடது காது மீது வச்சுக்கின்னு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதாவது உங்க மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ள போனோம். இடது கையை வயிற்றின் தோப்பில் பகுதி வச்சுட்டு வலது கையை இடது காதின் மேல் வச்சு மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க, ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. இது ஒரு 5 முறை செய்யுங்க. அப்புறம் வலது கையை வயிற்றின் மேல் வைத்து இடது கையால் வலது காதின் மீது வைத்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதாவது இந்த கையை வந்து இப்படி அணைஞ்சு இருக்கிறது, மார்போடு அணைஞ்சு இருக்கிறது நல்லது, முக்கியமானது. அதாவது வலது கையை வயிற்றின் மீது, இடது கை முழங்கை மார்பின் அணைந்து காதின் மீது வைத்து மூச்சு பயிற்சி பண்ணுவோம். இது அது ஒரு ஹீலிங், காதுக்கு நீங்க நம்ம கொடுக்குற ஒரு செல்ஃப் ஹீலிங். இது ஒரு 5 முறை இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. 5 முறை 10 முறை கூட பண்ணலாம், அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு. ரிலாக்ஸ். அடுத்தது 2 கையும் வச்சு 2 காது மேல இப்படி வச்சு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இது ஒரு 5 முறை மூச்சு நல்லா பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. அதாவது ஒவ்வொரு பயிற்சி பண்ணி முடிச்சிட்ட உடனே அதனுடைய விளைவுகள் என்னன்றத கொஞ்சம் கவனிக்கணும் அமைதியா, ஒரு நிமிஷம். அதாவது நம்ம இந்த பயிற்சி பண்ணோம்னா இந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு அங்க என்ன உணர்வுகள் ஏற்படுகிறது அப்படின்றத கவனிக்கணும். முக்கியமானது அதான் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது கை 2 கிராஸ் பாருங்க, இடது கை வலது 2 மாத்தி கிராஸ்ல வச்சு அந்த காதுக்கான ஒரு மூச்சு பயிற்சி. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அமைதியா கவனிங்க. அடுத்ததாக ஒரு 2 ஆசனங்கள் சொல்ல போறேன். அதாவது ஆனந்த ஆசனம். இந்த உலகளந்த பெருமாள் பார்த்துருக்கீங்களா? பெருமாள் கோயில்ல உலகளந்த பெருமாள் இடது கை இப்படி வச்சு இப்படி வச்சு ஒரு கிழிச்சு படுத்திருப்பார். அதுதான் ஆனந்த ஆசனம். அப்படி காதுல இந்த காது கை வச்சுக்கின்னு காதை ஊனிக்கின்னு படுத்திருக்கும் போது என்னன்னா இந்த காதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். கீழே படுத்துக்கணும், ஒரு கிழிச்சு படுத்துக்கணும், காலை நீட்டிக்கணும், காலை கொஞ்சம் அசைக்கலாம், முன்னம் பின்னே அசைக்கலாம். வலது கையால வலது காலை தொடலாம், காலை மடக்கி காலை முடிந்த வரைக்கும் அப்படி தொடலாம். இது ஒரு பயிற்சி. அதே மாதிரி வலது பக்கம் படுத்து வலது பத்து இடது இப்படி இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுத்து செய்யலாம். இதுக்கு பேர் வந்து ஆனந்த ஆசனம், உலகளந்த பெருமாள் ஆசனம்னு சொல்லலாம். இந்த ஆசனத்தை செய்யுங்க. அதுக்கு அடுத்தது அர்த்த சிரசாசனம். அர்த்த சிரசாசனம்னா என்னன்னா,
நம்ம குழந்தைங்க வந்து தலை கீழே வச்சு மூளையில நிக்கும் பாருங்க. அர்த்த சிரசாசனம் சிம்பிளாசனம் வந்து பாருங்க. இப்படி தலையை கீழே ஊனிட்டு இப்படி காலை பின்னோக்கி வி ஷேப்ல பண்றதுதான் அர்த்த சிரசாசனம். சார் தெரியுதுங்களா சார்? எஸ் சார். தலை வந்து கீழே இருக்கணும் சார். தலை கீழே இருக்கணும். இடுப்பு வந்து மேல போயிடணும். தலையும் காலை மட்டும் பூமியில கீழே இருக்கணும். இடுப்பு மேல வி ஷேப்ல இருக்கணும். இடுப்பு வந்து வி ஷேப்ல இருக்கணும். சரிங்க சார். காலு கீழே இருக்கணும், தலை கீழே இருக்கணும். 2 கையும் தலைக்கு இப்படி சப்போர்ட் கொடுத்துக்கணும். ஓகே. 2 கையும் தலைக்கு கீழே சப்போர்ட் கொடுத்துக்கணும். காலும் தலையும் கீழே இருக்கணும். இடுப்பு வந்து மேல் நோக்கி இருக்கணும். வி ஷேப்ல இப்படி இருக்கணும். புரிஞ்சுது சார். நோட் பண்ணிட்டேன். இந்த பயிற்சி செய்யுங்க. ஏன் இதை செய்யணும்னா, அதாவது காதுக்கு தலைக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமா. ஏன்னா நம்ம எப்பவுமே நின்ற முறையில தான் நம்ம நடக்கிறோம், எல்லாம் பண்றோம். தலைக்கு கொஞ்சம் குறிப்பா ரத்த ஓட்டம், தலைக்கு தலை சார்ந்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக போகணும். ஒரு குறிப்பிட்ட அதுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த அர்த்த சிரசாசனம்ன்ற ஒரு ஆசனத்தை பயன்படுத்தி நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறோம். இதான் என்னுடைய நோக்கம். இப்படி இந்த ஆசனங்கள் பண்றதன் மூலமாக நம்முடைய காதுனுடைய சக்திகள், காதுனுடைய, அதாவது நீண்ட நாளைக்கு நம்ம வந்து வயசாச்சுன்னா, நிறைய பேர் 50-60 வயசு ஆச்சுன்னா காது கேட்கலன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பவர் போயிடுது. அதுக்கப்புறம் ஏர்போன்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம். அதே மாதிரி காதை வந்து சுத்தம் பண்றதுக்கு குச்சி விட்டு சுத்தம் பண்ணாம, அந்த காலத்துல எண்ணெய் விட்டு சுத்தம் பண்ணாங்க. அது உள்ள ஏர் டிராப்ஸ் விட்டு சுத்தம் பண்ணலாம். ஆனா குச்சி விட்டு சுத்தம் பண்ணக்கூடாது. குச்சி நோண்டக்கூடாது. காதை இப்படி சுத்தமா வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கிற பகுதிகளில் நம்ம காது, மூக்கு, கண்ணு இதெல்லாம் பண்ண, நம்ம ஒற்றை அடிக்கிறோம். அந்த ஒற்றையில கூட நம்ம மூக்குல டஸ்ட் போகுது, கண்ணுக்குள்ள டஸ்ட் போகுது. ஜன்னலை துடைக்கிறோம், அந்த ஜன்னல்ல இருக்கிற டஸ்ட் கண்ணுக்குள்ள போகுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணது கூடி மட்டும் கண்ணாடி போட்டுக்கணும். ஏன்னா நான் கூட சென்னை போய் வந்தேன். சென்னை போய் வந்து இந்த ஜன்னல் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணேன். சில வேலைகள்லாம் செஞ்சேன். அப்படி செய்யும்போது இந்த டஸ்ட் என் வீட்லயும் அந்த மாதிரி செஞ்சேன். அந்த டஸ்ட் வந்து கண்ணுக்குள்ள போயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு இப்ப கண்ணு பிரச்சனை வந்த காரணம் அதுவா கூட இருக்கலாம்னு நான் யூகிக்கிறேன். அதனால கூடி மட்டும் டஸ்ட் கண்ணுக்குள்ளவும் காதுக்குள்ளவும் மூக்குக்குள்ளவும் போகாம நம்ம அதுக்கான தடைகளை ஏற்படுத்தி, கண்ணுன்னா ஒரு சின்ன ஏதோ ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கணும் அந்த நேரத்துல, வேற வழி இல்ல. மூக்குன்னா ஒரு நம்ம இது போட்டுக்கலாம். என்ன சொல்றப்ப நம்ம கொரோனாவுக்கு போடுறோம், அத ஒரு துணி இப்படி கட்டிக்கலாம், கச்சி கூட வச்சு கட்டிக்கலாம். முதல்ல காது கண்ணுக்குள்ள டஸ்ட் போகாம பாத்துக்கணும். இப்படி செய்வதன் மூலமாக நம்ம இந்த கண்ணு, காது, இந்த உறுப்புகளை எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து கோல்டு பண்ணாம, அதாவது கோல்டான உணவுகளை சாப்பிடக்கூடாது. காதுக்கு வந்து காது நல்லா இருக்குன்னா, ரொம்ப சீதளமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா காது பாதிக்கும். அதாவது சொரக்காய் சாப்பிடணும்னா ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனா 4 நாள் சொரக்காய் தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா காது பாதிக்கும். அதாவது ஒரு நாள் சொரக்காய் சாப்பிட்டீங்களா, மறுநாள் கத்திரிக்காய் சாப்பிடணும். ஒரு நாள் வந்து பீர்க்காய் சாப்பிட்டீங்களா, மறுநாள் வேற அவரைக்காய் சாப்பிடணும். அப்படி மாற்று உணவுகளை சாப்பிடணும். அதாவது கொடியில் விளையும் பதார்த்தங்களை தினமும் ஒரு தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. இதான் இதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி சீதளமான எந்த உணவுகளையும் தொடர்ச்சியா சாப்பிடக்கூடாது. இதை பின்பற்றணும்னா நிச்சயம் காதனுடைய சக்தி நீண்ட நாளைக்கு நல்லாவே இருக்கும், ஆரோக்கியமாக வாழும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். நன்றி மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன்.